காரணத்தினால் இந்த ரெண்டு விஷயம், ஒன்று நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அல்லது நீண்ட நேரம் நீண்ட தூரம் பிரயாணத்தில் ஈடுபட்டிருக்காரு. நோயினால் பாதிக்கப்பட்ட காரணத்தினாலும் அல்லது நீண்ட பிரயாணத்தின் காரணத்தினாலும் அவர்னால் இபாதத்துகளை செய்ய முடியாமல் போயிடுச்சு. தொழுக முடியாமல் போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு குரானை ஓதக்கூடியவராக இருப்பார், அவரால் குரான் ஓத முடியலை. நிறைய திக்ருகள் செய்யக்கூடியவர்கள் திக்ரு செய்ய முடியல. இப்ப இந்த பிரயாணம் நீண்ட பிரயாணத்தின் காரணமாகவோ அல்லது நோயினால் பாதிக்கப்பட்ட காரணத்தினாலேயோ இந்த அமல அவரால் செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவர் ஆரோக்கியமான நிலையில் அவர் செய்த நல்ல அமல்களுடைய கூலியை அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருவான். இவரு நோயினால் பாதிக்கப்பட்டதுனால இபாதத் செய்ய முடியாம அல்லது பிரயாணத்தின் காரணத்தினால இவாதத் செய்ய முடியாம போயிடுச்சுன்னா, இவர் ஆரோக்கியமா இருக்கும்போது செய்த நல்ல அமல்கள் செய்தாரு, அதுக்கு என்ன நற்கூலி அல்லாஹ் வழங்கினானோ அதை அல்லாஹ் கொடுத்துருவான். இதுதான் அல்லாஹினுடைய மிக உன்னதமான கருணை உள்ள குணம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆரோக்கியமான நிலையில எந்த அளவுக்கு நாம நல்ல அமல்கள் செய்யறோமோ, ஆரோக்கியமான நிலையில எந்த அளவுக்கு நாம நிறைய இபாதத் செய்யறோமோ, குர்ஆன் ஓதுறோமோ, உபரியான வணக்கங்கள் நஃபிலான சுன்னத்தான இபாதத்துகள் வணக்கங்கள் செய்யறோமோ, நோன்பு வைக்கிறோமோ, அதே அதை நாம தொடர்ந்து நாம செஞ்சு வந்தோம் அப்படின்னு சொன்னா, நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு சூழலில் அல்லாஹ் அப்போதும் ஆரோக்கியமான இருந்த நிலையில் செய்த அந்த அமலுக்கு என்ன நன்மையோ அந்த கூலி அல்லாஹ் கொடுத்துருவான். எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஆரோக்கியமான நிலையில் நிறைய இபாதத் செய்து கொள்ளுங்கள். ஒன்று வர்றதுக்கு முன்னாடி உன்னை சரி பண்ணிக்கிங்க, உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால் ஓய்வை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி உடலில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது, ஏன்னா பின்னாடி ஒரு நேரத்தில் என்ன செய்ய முடியாது, நின்று தொழுக முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஒரு நேரத்தில் பின்னால் ஒரு நேரத்தில் குர்ஆனை எடுத்து ஓதணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் கண்ணு தெரியாமல் போயிடும். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம், குர்ஆனை எடுத்து ஓதணும்னு ஆசைப்படுறாரு, ஆனால் குர்ஆனை திறந்தாலே கண்ணு தெரிய முடியும், மங்களா தெரியுது, அதனால என்னால் ஓத முடியல. தஸ்பீஹ் மணியை எடுப்பாரு, ஆனால் உட்கார்ந்து என்ன செய்ய முடியாது, ஓத முடியாது, இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நோய்கள் உங்களை தொடுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியமான இந்த நிலையில நிறைய இபாதத்துகளை செய்து கொள்ளுங்க. நோயினால் பாதிக்கப்பட்டு ஒருவேளை பின்னாடி நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா, அப்போதும் அல்லாஹ் இப்போது செய்த அந்த ஆரோக்கியமான நிலையில் செய்த நல்ல அமலுக்கு என்ன நற்கூலி அல்லாஹ் வழங்குவானோ அதை அல்லாஹ் கொடுத்துருவான். இதுதான் அல்லாஹ்வுடைய